ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடி கேசி சீரியலில் முத்து அவங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்ப்பா, நான் பாட்டில் எப்போ சம்பாரிச்சு என்னால் முடியுதோ அப்போ வீட்டை கட்டிக்கிறேன், நீ யார்ட்டையும் போய் கடன் கேட்டு நிற்காதப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து, ஏன்டா அப்படி சொல்கிற, நீயே எப்படி பாப்பா? இல்லை இல்லை, நான் பார்த்துக்குவேன்ப்பா, என்னால் முடியிறப்ப கட்டிக்கிறேன், இல்லைன்னா நான் பேசாமல் அப்படியே இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா ரொம்ப நல்ல முடிவு தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் மாமா முடியாது அப்படின்னு மீனா ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிடிச்சி முத்து இழுக்கிறாங்க. ஐயோ, ஏற்கனவே நகை விஷயத்தில் சபதம் போட்டீங்க, இப்போ ரெண்டாவது ஒரு சபதம் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி தூண்டி விடுறா. மீனா பிடிச்சி இழுக்கிறாங்க. முத்து, ஏன் மாமா முடியாது, அவர்னால முடியும், எப்படிங்க அவரால் வீடு கட்ட முடியாது, அவரே சம்பாரிச்சு அவர் உழைப்பிலே இந்த ரூமை கட்டுவார், ஒருத்த கூட கொடுக்க வேணாம் அதுக்கு காசு, அப்படி இது சபதம்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இது சபதம்னு சொல்லி கையில் அடிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா, அடி பாவி, இந்த பிரச்சனையை நான் முடிக்கலான்னு பார்க்குறேன், இவன் என்னடானா சபதம் அடுத்த சபதத்தை போட்டாலே அப்படின்னு சொல்லி முத்து நினைக்கிறாரு. சரிப்பா விடு, நீ ஏன்பா அவசரப்பட்டு மீனா அப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பரவாயில்லப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓடி போய் கிச்சனில் இருக்க மீனாவை போய் டபார்னு அடிக்கிறாரு முதுகுல. முத்து, ஏண்டி வாயை வச்சுட்டு நீ சும்மா இருக்கியா, எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திடுற அப்படின்னா, நான் என்ன முந்திரி கொட்டை மாதிரி முந்தினேன் அப்படின்னா, உன்னை யார் சபதம் போட சொன்னது, ஏற்கனவே நகை என் புருஷன் தான் பண்ணி எல்லா நகையும் எனக்கு பண்ணி போடுவான்னு சொல்லி அதுக்கு ஒரு சபதம் போட்டேன், அதுவே என்ன முடியல, அடுத்து இந்த சபதத்துக்கு வந்துட்டியா நின்று அப்படின்னா, ஏங்க உங்களால் முடியாத, முடியும்னு நினைக்கிறதுனால தாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னடி முடியும், எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து. அப்போ நான் சொல்லலைன்னா மாமா அடுத்த ஆளுங்கள்ட்டெல்லாம் போய் கடன் கேட்க ஆரம்பிச்சிடுவாரு, அது போதுமா, பரவாயில்லையா அப்போ அப்படின்னு. அப்படி சொல்கிறியா, நீ எப்படி இவ்வளோ நல்லா யோசிக்கிற, நீ எந்த காலேஜ்லையும் படிச்சிருக்க அப்படின்னு சொன்னா, ஏன் காலேஜ் படித்தாதான் யோசிப்பாங்களா, இதுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. முத்து நைட்டு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கெங்கே இருக்கீங்க, சாப்பிட வர்றீங்களா இல்லையா, இல்லை அங்கேயே சாப்பிட்டு வந்துடுறீங்களான்னு மீனா படபடன்னு பேசுகிறாங்க. என்ன மீனா, என்னை பேச விடு, நான் கீழே தான் இருக்கேன் வீட்டுக்குள்ள, அப்போயே அங்கேயே இருக்கீங்க வாங்க அப்படின்னோன்னே, அதுக்கே நான் உன்னை ஃபோன் அடித்து கூப்பிட்டேன் இங்கே வா கீழே அப்படின்னோன்னே, ஏங்க இப்போ என்ன லேட்டாக வந்ததுனால மல்லிகைப்பூ அல்வா தானே வாங்கிட்டு வந்தீங்க, சீக்கிரம் கொடுங்க அப்படின்னோன்னே, ஆசை தான் உனக்கு, இங்கே வா அப்படின்னு சொல்லி கார் டிக்கியை திறக்கிறாங்க. அதில் வந்து செங்கல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் ஒரு செங்கல் சொல்லிக்கு சவாரி போனேன், அங்கே அவர்கிட்ட காசு வேணான்ட்டு செங்கல் இறக்கிட்டு இருந்தாங்க, அங்கே செங்கலை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. இனிமேல் ஒரு சவாரி கூப்பிட்டாருன்னா நான் அவர்கிட்ட செங்கலே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ மீனா இருந்துக்கிட்டு, அப்போ நானும் பூ கட்டுற ஒரு சிமெண்ட் ஓனர்கிட்ட ஒரு பூ கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அந்த பூ காசுக்கு நான் சிமெண்ட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க செங்கலை. அவங்க விஜயா இருந்துக்கிட்டு கத்துறாங்க, ஐயோ கல்லெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்களே மேலே அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சோன்னே, ஐயோ ஏன் கல்லெல்லாம் ஏண்டி கத்துற அப்படி அப்படின்னா, இந்த பாருங்க செங்கல்லாம் தூக்கிட்டு போகிறேன், என்னடா அது அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் தான்ப்பா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு முத்து சொன்னோன்னே, ஆமாம் இவங்க 60 கல்யாணத்துக்கு தான் இப்படி சேர்த்து வீட்டை கட்ட போகிறாங்கன்னு மீனா சிரிக்கிறாங்க. என்னடி சிரிக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என்னை இங்கே இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன், பாதியிலே போயிடும்னு சொன்னாங்க, இப்போ 60 கல்யாணம் வரலையும் இருப்பேன்னு சொல்லி அத்தையே என்னை வாழ்த்துறாங்கல்ல, அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மீனா சொன்னோன்னே, என் முன்னாடி எப்படிலாம் யோசிக்கிறா அப்படின்னா அண்ணாமலை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. முத்து மீனாவும் செங்கல் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா மீனா போட்ட சபதத்தை ஜெயிக்கிறாரா முத்து அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.